வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பி இன் சைக்காலஜி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் மியூசிக் தெரப்பி எப்படியெல்லாம் நம்மளோட குணாதிசயங்களை மாற்றும். அதுக்கு தொடர்புடையதாகவே இந்த பதிவிலையும் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மியூசிக் தெரப்பி அப்படின்னு சொன்னால் அது இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது மருந்தெல்லாம் எடுக்கும் பொழுது அது ஓரலாக எடுத்துட்டாலும், இன்ட்ராமஸ்குலரில் இன்ஜெக்ஷன் போட்டாலும், வெயின்குள்ளே ஐவியில் மருந்து செலுத்தினாலும் அது டைரெக்டாக ரத்தத்தில் கலந்து நம்மளோட அது வலி நிவாரணியாவோ நோய் நிவாரணியாவோ எதற்காக அந்த மருந்து எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். ஆனால் மியூசிக் என்ன சொல்லும்போது இந்த ஏர் ஃபாலிகல்ஸில் இருக்கேன் சவுண்டு, இட் இஸ் அ சவுண்ட். அப்போ சவுண்ட் என்ன, இட் இஸ் அ ரிஃபைன்டு சவுண்ட். சவுண்டுன்னு சொன்னால் ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி எப்பவும் இருக்காது. சில நேரத்தில் ஜாரிங்காக நிறைய டெசிபிள்ஸ்க்கு தாண்டி இருக்கும். சிலது சரியான அளவில் இருக்கும். அப்படின்னா சரியான அளவில் இனிமையாக மீண்டும் மீண்டும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் அதை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது தான் அது இசையாக மாறும். இசை அப்போ தான் எடுத்துக்க முடியும். இல்லாட்டி போனால் இசை இல்லை. ஒருத்தருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்குது, அப்போ அவங்க பேசுகிற பேச்சு எப்படி இருக்கும், நிச்சயமாக வால்யூம் குறைவாக இருக்கும். அனேபிள் டு எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரீலி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஒரு முழுங்கு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு சிப் ஆஃப் வாட்டர் தூளி எடுத்துக்கிட்ட பிறகு மீண்டும் அந்த பேசுகிற அளவில் அது சரியான அளவுக்கு வால்யூம் வரும். ஆனால் இசைன்னு சொன்னால் அப்படியே இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபிசிக்கல் கண்டிஷன் அது எப்போவுமே அந்த நோட்டு அதே ஃப்ரீக்வன்சியில் பிடிச்சி அதே போல் அதை பாடினா தான் அது இசை. இல்லை போனால் அது இசை இல்லை. அது என்ன அதுதான் சொல்கிறாருப்பா அவர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதனால் இசைன்னு சொன்னால் தொடர்ந்து அது மாறாத அதே ஃப்ரீக்வன்சியில் பாடணும், அதே ஃப்ரீக்வன்சியில் வாசிக்கணும். அதாவது ஒருத்தர் வாசிக்கிறாரு, அவருக்கு ஏதோ கையில் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வயலின் வாசிக்கும்பொழுது அந்த மீட்டறதுக்கு முடியல. ஏன்னா 2 கையும் ஒரே சமயத்தில் வேலை செய்யணும். மூளை அது எந்த நோட்டில் எங்கே பிடிக்கணும்னு சொல்லித்தரணும். அதான் இட் இஸ் எல்லா ஒரு மல்டி டாஸ்க் போல் வேலை செய்யும்பொழுது ஏதான ஒரு இடத்துல நம்மளோட ஃபிசிக்கல் மூமெண்ட்டில் குறைபாடு இருந்தால் அந்த வாசிப்பு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி வாசிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வாசித்த அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அதே மாதிரி வாசித்தா தான் அது ஏற்புடைய இசை அப்படின்னு. அதுபோல் ஏற்புடைய இசைன்னு எப்போ சொல்கிறோமோ அப்போ எல்லாருக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதுதானே அது எந்த முறையில் நம்ம உணர்ந்துக்கிறோம், வாட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர், டெஃபினெட்லி இட் வில் பி தேர். ஆனால் இந்த அடிப்படையில் காக்கும் பொழுது மாறாத எந்த ஃப்ரீக்வன்சியில் எப்படி ஒரு ராகத்தை வாசிக்கணுமோ அதே போல் வாசிக்கணும், இல்லை அதே போல் பாடணும். வாட் எவர் இட் இஸ், யூ ஆர் ஹேவிங் வோக்கல் கார்ட் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட், யூ ஆர் பிளேயிங் வித் மியூசிக் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே ஏற்புடையதாக இருக்கணும். அதுபோல் அந்த ஒரு தெரப்பின்னு சொன்னால் வி ஆர் கிவிங் இட் ஆஸ் எ மெடிசன். மெடிசன் சொன்னால் மாடர்ன் மெடிசன் அப்படி சொன்னால் அது இன்டோட்டோ ஒரே மாதிரி ரெண்டும் ஒரே பொருள் கொடுக்குற சின்ன அளவில் மருந்தை கொடுத்து அதனோட ப்ராக்ரஸ் என்ன, வாட் இஸ் த அவுட்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது பொதுவாக இசை ஒரு மருந்து போல் பயன்படுத்த முடியும். ஏன்னா அது ஒரு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்னால் சொன்ன ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன் எல்லாமே. ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன் என்ன, நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, இது எல்லாமே ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷனோட தொடர்புடையது. அப்போது இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி, ஒரு இன்க்ரீடியண்ட் அந்த இசைக்கிட்ட இருக்குது. அப்படின்னா அதுபோல் அப்போ என்ன செய்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், மருந்து சாப்பிட்றோம், இது நம்மளுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும், நோய் நிவாரணியாக இருக்கணும், இல்லாட்டி போனால் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கறதாக இருக்கணும். இது எல்லாமே அந்த மருந்துக்கு உள்ள குணாதிசயங்களாக இருக்கணும்னு சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்து எடுத்துட்டா மியூசிக் தெரப்பியோடு கூட எடுக்கக்கூடிய ஒரு மருந்து அது என்ன செய்யும்னு கேட்டால் அதனோட சீக்கிரமான ஹீலிங் ப்ராப்பர்ட்டியை அதிகப்படுத்தும். சீக்கிரமான ஹீலிங் ப்ராப்பர்ட்டி என்ன, இந்த நோய் நம்மளுக்கு விரைவில் குணமாக வேண்டும், இல்லாட்டி போனால் ஆரோக்கியம் விரைவில் மீட்டெடுக்கப்பட வேண்டும். குறைபாடு உடையதாக இருக்குது, ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கிறோம், டயர்டாக இருக்குது, எப்போவுமே என்ன தெரியுமா, தளர்ச்சி இருக்குது, அப்புறம் ஒரு சுறுசுறுப்பு இல்லை அப்படின்னா அதுக்கெல்லாம் மருந்து எடுக்கிறோம் நம்ம. அது அலோபதிக் மருந்து, ஆயுர்வேதிக் மருந்து, அப்புறம் சித்தா அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த எல்லா விதமான மருந்தில் எதுக்கு நம்ம எந்த நோய் நிவாரணிக்காக எடுக்கிறோமோ அதோடு கூட இசையும் ஒரு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வந்தால் அந்த மருந்தோட பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கு இல்லையா, அது அதிகப்படுத்த முடியும். அப்புறம் நிறைய நாள் மருந்து சாப்பிட்ணும். அப்புறம் டூரேஷன் ஆஃப் மெடிக்கேஷன் இருக்குது, 3 வீக்ஸ் எடுக்கணும்னு வைங்க. அந்த 3 வீக்ஸில் அது தொடர்ந்து எடுக்கும்போது விரைவாகவே குணம்
கா பார்த்துட முடியும். அந்த நோயிலேருந்து நம்ம மீண்டு வெளிவருது எளிமையாக கண்ணுக்கு நிதர்சனமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதனால் அலாங் வித் த மெடிகேஷன் மியூசிக் வந்து ஒரு தெரப்பியாக வேலை செய்யுது. ஆனால் மருந்து முடிச்சுட்டோம். ஒரு கோர்ஸ் ஒரு 4 டேஸ்க்கோ 8 டேஸ்க்கோ சாப்பிட்டாச்சு. தொடர்ந்து யூ கண்டினியூ டு இன்டேக் ஆஃப் மெடிசன்ற மாதிரி லிசனிங் ஆஃப் மியூசிக் இஃப் இட் கண்டினியூஸ் ஃபர்தர் அப்போ என்ன ஆகும்னா அந்த சஸ்டெயின்டு ரிலீஸ்ன்னு சொல்கிறோமே அதுபோல் சஸ்டெயின்டு அந்த நோய் நிவாரணியாகவே அது தொடர்ந்து பயன்படுத்தப்படும். ஏன்னா மருந்துக்கெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. இசைக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. தொடர்ந்து இது நம்மளோட பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மியூசிக் ஆஸ் அ மெடிசன், மியூசிக் ஆஸ் அ தெரப்பியூட்டிக் எய்டு, அந்த 2 கான்செப்ட்லேயும் இசையை பயன்படுத்த முடியும்னு சொல்கிறோம். இன்னும் எவ்வளவா விரைவாக சிறப்பாக இசையை பயன்படுத்த முடியும்ன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.